பழைய ஓய்வூதியம் பெற பணிக்கு பரிந்துரை செய்த நாளை கருத்தில் கொள்ள முடியுமா? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். அரசு பணிபுரிபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் ஒன்று, பணி முடிவுக்கு பிறகும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வழங்கப்படும் ஓய்வூதியம் என்றால் அது மிகையாகாது. அது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையில் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு விவாதப் பொருளாகவே மாறியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1இல் தமிழக அரசு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு புதிய விதியை உருவாக்கி, அதன்படி ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கருணை அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஒருவர் தனக்கு பணிக்கு பரிந்துரை செய்யப்பட்ட நாளை சுட்டிக்காட்டி, அதன்படி தனக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதற்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும், அவ்வழக்கின் மேல்முறையீட்டு மனுவிற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்தும் இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கின் சாரம்: தமிழ்நாடு அரசு பணியில் பணியாற்றிய ஒருவரின் தந்தை இறந்ததின் காரணமாக அவரது மகனுக்கு 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் அரசு பணிக்கு உரிய அலுவலரால் பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அவருக்கு 2003 மே 27ஆம் தேதியே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் மேற்படி நபர் ஓய்வு அடைந்துள்ள நிலையில் தான் பணிக்கு பரிந்துரை செய்யப்பட்ட நாளை சுட்டிக்காட்டி, அத்தேதிப்படி தனக்கு பழைய ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அக்குறிப்பிட்ட அரசு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து, மேற்படி நபருக்கு பணி நியமனம் மே 27, 2003 வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பணி பரிந்துரை நாளை கருத்தில் கொண்டு பழைய ஓய்வூதியம் வழங்க இயலாது என மேல்முறையீடு செய்தது. இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள், ஒருவரது பணி தொடக்கம் என்பது அவருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நாளிலிருந்தே கணக்கில் கொள்ளப்படுமே அன்றி பணிக்கு பரிந்துரை செய்த நாளை கொண்டு அல்ல என்றும், மேற்படி நபருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட காலத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்துவிட்டபடியால் அவருக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க கீழமை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டுள்ளனர். சட்ட விதிமுறைகள் அறிவோம், நமது நேரத்தையும் நீதிமன்ற நேரத்தையும் காப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.